திமுக முப்பெரும் விழா நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்க்கலாம். ஆண்டு கண்ட மாபெரும் இயக்கத்தின் முப்பெரும் விழாவை தமிழ்நாட்டின் கழகத்தின் கோட்டையாம் கரூரில் நடத்திட வாய்ப்பளித்த 2026 திராவிட மாடல் 2.0 அமைக்கப் போகும் திராவிட சுடரே, உங்களின் வியூகம் என்னவென்று தெரியாமல் எதிரிகள் விழிபுதுங்கி ஓய்வறியாத சூரியனாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாகி தன் சாதனைகளால் சுடர்விடும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை, கழகத் தலைவர் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். உங்களுக்கு என்றும் நன்றிக்குரியவனாக இருப்பேன். நன்றி மறவாது உங்களை வரவேற்பதில் இந்த மண் பெருமை கொள்கிறது. புன்னகையால் எங்களை அரவணைக்கும் சின்னவரே, அதே புன்னகையால் எதிரிகளை ஓட ஓட விரட்டும் இளைய சூரியனை உங்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மதிப்பிற்குரிய பொருளாளர் அவர்களையும், மதிப்பிற்குரிய முதன்மை செயலாளர் அவர்களையும், மதிப்பிற்குரிய துணை பொதுச் செயலாளர்களையும், மதிப்பிற்குரிய அமைப்பு செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள் என்று அன்போடு வரவேற்கின்றேன். மதிப்பிற்குரிய பொருளாளர் அவர்களையும், மதிப்பிற்குரிய முதன்மை செயலாளர் அவர்களையும், மதிப்பிற்குரிய துணை பொதுச் செயலாளர்களையும், மதிப்பிற்குரிய அமைப்பு செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கழகத்துடைய நிர்வாக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள், இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளுக்கு ஓய்வறியாமல் உழைத்திட்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை அன்போடு தெரிவித்து உங்கள் ஒருவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். மாநிலம் கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். தற்போது முப்பெரும் விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்குது விவரம்? வணக்கம். தற்போது திமுகவினுடைய முப்பெரும் விழா சிறப்பாக துவங்க இருக்கிறது. இந்த விழாவில் தற்போது கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவர்கள் உரைநிறுத்தி அறிஞரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். இறுதியில் முதலமைச்சர் அவர்கள் உரைநிறுத்தவும் இருக்கிறார். ஏற்கனவே இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் திமுக 74 துவங்கி தற்போது வரை கொரோனா காலகட்டத்தில் மட்டும்தான் இடையில் 2 ஆண்டுகள் நடைபெறவில்லை. தொடர்ச்சியாக இந்த மாநாடு என்பது திமுகவுடைய ஒரு உத்வேகம் அளிக்கும் மாநாடாக நடைபெற்று வருகிறது என்றுதான் தொடர்ச்சியாக நம் வரலாற்றில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தற்போது இந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானங்கள் முன்மொழியப்பட இருக்கின்றன. குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக பல தீர்மானங்கள் தற்போது இந்த மாநாட்டில் முன்மொழியப்பட இருக்கிறது. 1974 ஆண்டு திமுகவுடைய வெள்ளி விழா ஆண்டை குறிக்கும் வகையில் அப்போதைய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான இருந்த கலைஞர் அவர்கள் பிரம்மாண்ட விழாவை மெரினாவில் துவங்கினார். அந்த விழா தற்போது வரை ஒவ்வொரு ஆண்டும் பல பரிணாமத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. 1985 ஆண்டு முப்பெரும் விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர் பெயர்களில் விருதுகள் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 1999 திமுகவுடைய பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்ட நிலையில் அப்போது கலைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தால் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் முதல் முறையாக பாரதிதாசன் பெயரிலும் விருது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே திமுக சார்பில் பெரியார், அண்ணா, கலைஞர் விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 99 ஆண்டு பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலையும் இந்த விழா, அதாவது இந்த விருதானது வழங்கப்பட்டது. 2018 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் 2018 ஆண்டு அதாவது திமுகவுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பேராசிரியர் அன்பழகன் பெயரிலும் இந்த விருதானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டார். 2024 திமுக பவள விழா ஆண்டு கொண்டாடப்பட்ட போது அப்போது தலைவராக இருந்த தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மேலும் அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெயரிலே ஒரு விருது வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது.